வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர பாஜகவினருக்கு துப்பில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். தன்னை பற்றி உரிமையில் பேசிய அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான் என பேட்டி. அதான் திருப்பி நான் சொல்றேன், இது பிரச்சனையை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட சொல்றது கிடையாது, தவிர்த்து விட இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற்றுத் தருவதை விடுத்து மக்கள் பிரச்சினையை திசை திருப்ப முயற்சிப்பதா? அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க பார்ப்போம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு, முடிஞ்சா ஏற்கனவே அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு, முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 922 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கல். செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாக்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வரும் 26ஆம் தேதிக்கு பிறகு சென்னை வரவுள்ளேன், நிச்சயம் அண்ணா சாலைக்கு தனியாக வர தயார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன், சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா 19 எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த. விசிக தலைவர் திருமாவளவன் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளியிலும் 3வது பயிற்று மொழியாக ஹிந்தி உள்ளது. அரசியல் கட்சியினரின் இரட்டை வேடத்தை பாஜக தோலுரித்துக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை பேட்டி. திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய அரசு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி கெட் அவுட் மோடி என ட்ரெண்ட் செய்யப்படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாளை காலை சரியாக 6 மணி முதல் கெட் அவுட் ஸ்டாலின் என்று நாங்கள் ட்வீட் போடுகிறோம் எனவும் சவால். நீங்க முக்கிய இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன். சுய நினைவற்றவரை போல் அண்ணாமலை பிதற்றுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம். திராவிட மாடல் குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை எனவும் விளாசல். துணை முதலமைச்சர் உதயநிதியை ஒருமையில் பேசுவதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம். அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆசிரியர்களின் நலன் கருதி மத்திய அரசு நிதியை விடுவிக்க பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கான நிதியை தர மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் செயல் என்றும் காட்டம். செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் முடிவுற்ற சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் இருந்து காணொலி மூலம் மேலும் பல புதிய திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரிய மனு.
சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தால் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் சொத்துக்கள் முடக்கப்பட்டது குறித்து காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டும். ஜாமீன் கோரி தேவநாதன் உள்ளிட்டோர் 2வது முறையாக மனு தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த விவகாரம். பாஜக நிர்வாகி மற்றும் அவரது மனைவியின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூரில் கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் திறந்து வைக்கிறார். சென்னையில் நடந்த கார் பந்தயத்திற்கான செலவை தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. ரேசிங் ப்ரமோஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் மீண்டும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட முயன்றதாக சாம்சங் நிறுவனம் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை தலைமை செயலகத்தில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீடு குறித்து கருத்து கேட்பு கூட்டம். 3வது நாளாக நடைபெறும் ஆலோசனையில் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட ஆனாதே காப்பாற்று, சமூக நீதியை காப்பாற்று, காப்பாற்று காப்பாற்று. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிந்து 1 மாதத்திற்குள் கணக்கெடுப்பை முடிக்க வேண்டும். தமிழக அரசு அறிவிக்காத பட்சத்தில் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தமிழக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அடுத்தடுத்து உடனடியாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு அடைகின்ற வரையில் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம் என்று இந்த செய்தியோடு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு புதிய தலைவர் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். முக்கிய தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழங்குடியின மக்களை மிரட்டுவதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திமுக அரசின் சாதனையா? இதுதான் திராவிடம் கட்டிக்காக்கும் சமூக நீதியா, சமத்துவமா என சீமான் கேள்வி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மூத்த மருத்துவர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நாளிதழ் செய்தி அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு.
அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள், கட்சி கொடிகளை பொது இடங்களில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத்திய அரசுக்கு எதிராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. திருப்போரூர் விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி உள்ளிட்ட 6 பேரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் நினைவு நாள். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலை அம்மாள் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் விஜய் மரியாதை. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் அதிமுக உறுப்பினர் அல்லாதோர் தாக்கல் செய்யும் மனுக்களை விசாரிக்க கூடாது. தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல். சென்னை மெரினா கடற்கரையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை மிரட்டிய காவலர். நீங்கள் கணவன் மனைவியா என கேட்டு மிரட்டிய வீடியோ வைரல். ஏன் இருக்கக்கூடாது? சட்டமா இருக்கக்கூடாது? சட்டமா வீட்டுல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணும் பையனா உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பதநீர் விற்பனை செய்யும் விவசாயிகள் போலீசாரிடம் வாக்குவாதம். பனைமரத்தில் கட்டி வைத்திருந்த பாடைகள் உடைக்கப்பட்டதால் ஆவேசம். மது இல்ல அது மது இல்லையா? கிடையாது எவனும் சாவணும் கிடையாது, ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. ஆனா கிருஷ்ணகிரி அருகே சாலையில் சென்ற நபரை கல்லால் தாக்கி பணம் மற்றும் செல்போன் பறிப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வைரல். யாழ்ப்பாணம் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இலங்கை கடற்படை திட்டம். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து 10 கோடி வரை மோசடி. புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி இளைஞரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. உயர்கல்விக்கு பெரிய அச்சுறுத்தலாகவும் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் விதமாகவும் யுஜிசி வரைவு விதி உள்ளது. திருவனந்தபுரத்தில் யுஜிசி வரைவு விதி எதிர்ப்பு மாநாட்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். श्रद्धापूर्वक मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत பர்வேஷ் வர்மா, பங்கஜ் சிங் உள்பட 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. இன்று மாலை புதிய அமைச்சரவை கூட்டம் கூடும் என தகவல்.
டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, பவன் கல்யாண் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று புதிய அரசுக்கு வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி முதல் பெண்களின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அதிரடி அறிவிப்பு. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. தங்களின் அரசியல் எஜமானர்கள் கூற்றுப்படி ஆளுநர்கள் செயல்படுவதாகவும் விமர்சனம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு. அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்து நிதானமாக விளையாடி ரன்களை குவித்து வரும் வங்கதேச அணி வீரர்கள்.